ஹலோ காய்ஸ், இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னா, ஜொஹானாக்கு இன்னைக்கு வந்து வேக்சினேஷன் டே. ஸோ செக்கப்காக வந்து ஹாஸ்பிட்டல் தான் கிளம்புறோம். ஸோ இங்கே ஹாஸ்பிட்டலுக்கான ப்ராசஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றது தான் வந்து இந்த வீடியோவில் வந்து காட்ட போகிறேன். ஸோ பாப்பாவுக்கு 18th மந்த் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ ஹாஸ்பிட்டலுக்கு போன உடனே வந்து ஒரு ஒரு பேபிஸ்க்கும் வந்து ஒரு ஒரு புக் இருக்கும். அதில் மேலே வந்து அப்பாயின்மெண்ட் கார்டு வந்து ஸ்டாப்லர் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த கார்டு கொண்டு போய் கொடுத்தோம் அப்படின்னா அவங்க என்ட்ரி போட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளேயே வந்து பேபிஸ்க்கான வெயிட்டும் ஹைட்டும் செக் பண்ணுறதுக்காக வந்து கூப்பிடுவாங்க. ஸோ நம்ம போய் செக் பண்ணணும். எப்பயுமே பாப்பா வந்து அந்த குட்டி ட்ரெயில வச்சு எடுப்பாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி தான் இதுக்கு முன்னாடி வரைக்கும் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த டைம் தான் வந்து நிற்க வச்சு ஹைட்டும் வெயிட்டும் வந்து செக் பண்ணாங்க. ஸோ எப்பயுமே ஹைட்டும் வெயிட்டு செக் பண்ணும்போது அந்த ட்ரெயில போட்டால் கூட ஜொஹானா வந்து அழுக மாட்டாங்க. அவ ஏதோ ஏதோ பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சிட்டு சிரிச்சுட்டு, அது இல்லாமல் அந்த நர்ஸுங்களும் வந்து அதுக்கேற்ற மாதிரி அவங்க கிட்ட விளையாட்டு காமிச்சிட்டு அந்த மாதிரி தான் வந்து பண்ணுவாங்க. ஸோ மேடம் வந்து அப்படியே ப்ளே கிரவுண்டுக்கு கூப்பிட்டு போகிறேன்னு நினச்சிட்டு போனாங்க. ஸோ அதுக்குள்ளே அவங்க அப்பா வரவும் வந்து விளையாட திரும்பி இங்கேயே வந்துட்டா. ஸோ அப்புறம் அவர்கிட்ட கொஞ்சம் ஏதோ கேட்டுட்டு இருந்தாங்க அங்கே. ஸோ எனக்கு மிளாய் தெரியாதுன்றனால மேக்ஸிமம் வந்து அவர் தான் வந்து போவார். கொஞ்ச நேரம் அங்கே போயிட்டு விளையாண்டுட்டு இருந்தோம். ஸோ எப்பயுமே வந்து நம்மளுக்கு எல்லாருக்குமே வந்து டோக்கன் மாதிரி கொடுத்துருவாங்க. மேபி வந்து நிறைய பேர் வந்து இருந்தாங்க அப்படின்னா. ஸோ எப்பயுமே நாங்கள் போகிற நேரம் எங்கள் அக்கா என்னன்னு தெரியல, அவ்வளோக்கு கூட்டம் இருக்காது. மேக்ஸிமம் ½ அன் ஹவருக்கு மேலே நாங்கள் வெயிட் பண்ணதே கிடையாது. போய் ஒரு 15 to 20 மினிட்ஸ்க்குள்ளே நாங்கள் வந்து டாக்டரை பார்த்துருவோம். ஸோ இந்த டைமும் அதே மாதிரி தான் ஆச்சு. எங்களுக்கு முன்னாடி ஒருத்தவங்க மட்டும்தான் ஆல்ரெடி செக் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ டாக்டர் எங்ககிட்ட அவளோட க்ரோத் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்களோட சிஸ்டமில் வந்து காமிச்சிட்டு இருந்தாங்க. அந்த டைமில் வந்து பாப்பா வந்து நர்ஸ் கிட்ட போயிட்டு அந்த டாய்ஸ்லாம் எடுத்து விளையாண்டுட்டு இருந்தா. எப்போ போனாலுமே இந்த மாதிரி இறங்கி போய் டாய்ஸ்லாம் எடுத்து விளையாட மாட்டா, எங்ககிட்டே தான் உட்காந்துருப்பா. ஸோ இந்த டைம் என்ன நினைச்சான்னு தெரில. ஸோ உள்ளே போன உடனே வந்து விளையாட ஆரம்பிச்சிட்டா. ஸோ நல்லா விளையாண்டுட்டு இருந்த பிள்ளை இன்ஜெக்ஷனை பார்த்தோன்னே திருப்பி ஓட ஆரம்பிச்சிட்டா. ஒரே சிரிப்பு தான் எங்களுக்கு. ஸோ பெருசாக ஒன்றும் இந்த டைம் வந்து அழுகலை, ஓகேவா தான் இருந்தா. இன்ஜெக்ஷன் போட்ட உடனே அவள் சினுங்கிறதுக்குள்ள இன்ஜெக்ஷனே முடிஞ்சிருச்சு. ஸோ டாக்டர் கிட்ட ஹைஃபை கேட்டதுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டா. ஸோ அப்புறம் டாக்டர் கிட்ட போகும்போது மட்டும் பை சொல்லிட்டு ஒரே ஓட்டமாக வெளியே ஓடி வந்துட்டா. நேராக என்ன பண்ணிட்டா அப்படின்னா ப்ளே கிரவுண்டுக்கு ஓடிட்டா. சரின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவை மட்டும் அனுப்பிச்சி விட்டுட்டு நான் வந்து உட்காந்துட்டேன். ஸோ அடுத்து கொஞ்ச நேரத்துலேயே வந்து பில் ப்ராசஸிங்கும் அதுக்கடுத்து அந்த புக்கும் வந்து கொடுப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் டேட் வந்து என்னைக்கு அப்படின்றத வந்து ஜாப் பண்ணிவிட்டு நம்மள்ட்ட வந்து கொண்டு வந்து நர்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ அதுக்காக நான் வந்து அங்கேயே வந்து உட்காந்துட்டேன். ஸோ நான் உங்களுக்கு வந்து அந்த புக்கில் அப்படி என்னதான் இருக்குன்னு சொல்லி காட்டுறேன். முன்னாடி இருக்க அப்பாயின்மெண்ட் கார்டில் வந்து டேட்டு, டைமு, என்ன வேக்சின் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த அப்பாயின்மெண்ட் கார்டு வச்சு நம்ம இங்கே வரதுனால வந்துக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எல்லா பேபிஸ்க்கும் இந்த புக்கு தான். ஸோ ஃப்ரண்ட் ஓப்பன் பண்ண உடனே பேரண்ட்ஸோட டீட்டெயில்ஸ், நேமு, நம்மளுக்கு வந்து எந்த டாக்டர் டெலிவரி பார்த்தாங்க, இப்போ பீடியாட்ரிக்ஷன் யார் அப்படின்னு சொல்லி எல்லாமே அவங்க பேரெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்கோம். அட் த சேம் டைம் பேக் சைட் பார்த்தீங்க அப்படின்னா பேபிஸோட பர்த்ஸ் டீட்டெயில்ஸ், அவங்க பிறந்தப்ப என்ன வெயிட் இருந்தாங்க, ஹைட் இருந்தாங்க, அந்த டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதுக்கடுத்த பேஜில் வந்து எப்பப்பெல்லாம் வந்து செக்அப் வரமோ அப்போல்லாம் வந்து வெயிட்டும் ஹைட்டு ஹெட் மெஷர்மெண்ட் வந்து எடுப்பாங்க. ஸோ அது மூணுத்துக்கான மெஷர்மெண்ட் எல்லாமே வந்து அந்த இடத்துல வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன வேக்சின் வந்து நம்மளுக்கு பேபிக்கு வந்து போட்டிருக்காங்க, எத்தனை டோசேஜ் வந்து போட்டிருக்காங்க, என்னென்ன டேட்டில் போட்டிருக்காங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ நோட்ஸில் பார்த்தீங்கன்னா வேக்சினேஷன் போட்டதுக்கான அந்த நேம் வந்து ஒட்டியிருப்பாங்க. ஸோ இது என்ன சார்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பேபிஸ்க்கும் வந்து அவங்களோட வெயிட் சார்ட் வந்து இந்த மாதிரி தான் வந்து மார்க் பண்ணி புக்லேயே வச்சுருப்பாங்க. ஸோ இந்த சார்ட் வச்சு தான் பேபியோட க்ரோத் வந்து நம்ம கிட்ட டாக்டர் வந்து பேசுவாங்க. ஸோ இதுதான் அவங்க சிஸ்டம்லேயும் வச்சுருப்பாங்க. ஸோ இதை வச்சு தான் அவளோட க்ரோத் எப்படி இருக்குது, கம்மியாக இருக்கா இல்லை ஓகேவா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அவ்வளோதான் அந்த புக்கில் இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா பாய்ஸ்க்கு வந்து ப்ளூ கலர், கேர்ள்ஸ்க்கு வந்து பிங்க் கலர்னு சொல்லி அவங்களா வந்து கொடுத்துருவாங்க. இந்த ஒரு புக் இருந்தாலே போதும். ஸோ எந்த டாக்டர் கிட்ட போனாலும் எல்லா இன்ஃபர்மேஷனும் இதுலேயே வந்து இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பில் ப்ராசஸிங்க்கு கூப்பிட்டாங்க. ஸோ அமௌண்ட்டும் பே பண்ணிட்டு பில்லும் வாங்கிட்டு கரெக்டாக அன்பு பாப்பாவும் வந்தாங்க ப்ளே கிரவுண்ட்லேருந்து. உடனே நாங்களும் வந்து கிளம்பிட்டோம் அங்கேருந்து. ஸோ இதுதான் வந்து எங்கள் டாக்டர். எங்களோட இங்கே இருக்க ஹாஸ்பிட்டல் ப்ராசஸ் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ ரொம்ப டிலேலாம் ஆகாது. நாங்கள் வந்து போய் ஒரு 45 மினிட்ஸ்லேயே வந்து கிளம்பியாச்சு. ஸோ அங்கே வெயிட்டிங் ஹவர்ஸ் ஒரு 15 to 20 மினிட்ஸ் இருக்கும். டாக்டர் பார்க்குறது, இன்ஜெக்ஷன் போடுறது எல்லாமே ஒரு 15 மினிட்ஸ், பில்லிங் ப்ராசஸ் ஒரு 10 மினிட்ஸ், அவ்வளோதான். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 45 மினிட்ஸில் முடிஞ்சிருச்சு. ஸோ ஹாஸ்பிட்டலில் கொஞ்சம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போகிறனால கார் பார்க்கிங் எல்லாம் கொஞ்சம் கீழே இருந்துச்சு. ஸோ ஜொஹானாவும் அன்பு தான் போய் எடுத்துகிட்டு இருந்தாங்க. நான் மேலே தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸோ வந்ததுக்கப்புறம் நாங்களும் கிளம்பியாச்சு. உங்கள் கூட இந்த இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ எடுத்தேன். ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.